வணக்கம் யூடியூப் நண்பர்களே, உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்போது நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் அந்த ஹெட் அண்ட் ஷோல்டர், அதாவது investing.comல நம்ம இப்போ அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த XABCD பேட்டர்ன் பார்த்தாச்சு, சைஃபர் பேட்டர்ன் பார்த்தாச்சு, ABCD பேட்டர்ன் பார்த்தாச்சு, ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பார்த்தாச்சு, 3 டிரைவ்ஸ் பேட்டர்னும் பார்த்தாச்சு. இப்போது இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 2 விதமான ட்ரெண்டு வந்து இதுக்கு கண்டுபிடிப்பாங்க. ஒன்று, மார்க்கெட் வந்து ஹை லெவலில் போகும்போது எப்போ கீழே வரப்போகுது அப்படின்னு பியர் மார்க்கெட் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா புல்லிஷ் ட்ரெண்ட், அதாவது மார்க்கெட் புல்லிஷ் காலை முகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இறங்கு முகம் வந்து கரடி. ஓகேங்களா, ஏறு முகத்துக்கு வந்து காலை. ஓகேங்களா, இப்போது அந்த புல்லிஷ் ட்ரெண்ட் வந்து எப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் இந்த 2 ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்ன் யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து நமக்கு நிறைய பாயிண்ட்ஸ் வச்சு வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 பாயிண்ட்ஸ் வந்து வச்சு இதை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதனுடைய அக்யூரஸியும் இன்க்ரீஸாக இருக்கும். ஓகேங்களா, அதுதான் சரி. இப்போ நம்ம இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு பேசிக்காக வந்து எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் ஹெட் அண்ட் ஷோல்டர். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பை ட்ரெண்டுக்கு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா, அதாவது பையிங் வந்து எங்கே நமக்கு வந்து கிடைக்குது, பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எங்கே கிடைக்கிது அப்படின்றது தான். ஓகேங்களா, ஒரு நிமிஷம் இருங்க. ஓகேங்களா, பையிங் அதாவது புல்லிஷ் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகக்கூடியது நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, அது நம்மளுடைய பை பாயிண்ட். ஓகேங்களா, இல்லை இது வந்து புல்லிஷ்னு கூட சொல்லலாம். பை இல்லை புல்லிஷ். ஓகேங்களா, புல்லிஷ் பாயிண்ட். ஓகேங்களா, பை ஆர் புல்லிஷ். சரிங்க, இப்போது இதை எப்படி நம்ம பார்க்கறது அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் கிடையாதுங்க, சிம்பிளான மெத்தட் தான். இந்த டூலில் போயிட்டு இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழேருந்து மேலே போகுது. ஓகேங்களா, நான் சொல்கிறது இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து கவனிக்கிறது, நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் மட்டும் கவர் பண்ணிங்க. மேலே போகுது, அதனால் வந்து மேலே ஒரு லெவலுக்கு மேலே போக முடியல, மறுபடியும் மார்க்கெட் வந்து கீழ் திசையில் வருது. ஓகேங்களா, மறுபடியும் அதனால் கீழ் நோக்கி வந்து அதிகமாக வந்து போக முடியல, ஏன்னா வந்து சப்போர்ட் வந்து அதிகமாக கிடைக்கிறதுனால. ஓகேங்களா, அடுத்து வந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் மேலே போகுது. இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸை உடைச்சிட்டு மார்க்கெட் மேல் நோக்கி அதிகமான வேகத்தில் போயிட்டு இருக்கு. இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கிறதுனால அதனால் மேல் கொண்டு போக முடியல. ஓகேங்களா, அதுக்கு அடுத்து மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் கீழ் நோக்கி வருது. ஓகேங்களா, கீழ் நோக்கி வந்துட்டு எங்கே மறுபடியும் அதுக்கு இந்த ப்ரீவியஸ் இந்த சப்போர்ட் கிடைக்கிறதுனால அதனால் இன்னும் கீழ் நோக்கி போக முடியாதனால மறுபடியும் மேல் நோக்கி போகுது. ஓகேங்களா, மறுபடியும் மார்க்கெட் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் மேல் நோக்கி போகுது. இந்த ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் அதனால் உடைக்க முடியல. ப்ரீவியஸ் இந்த லெஃப்ட் ஷோல்டர்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெசிஸ்டன்ஸ் அதனால் வந்து பிரேக் பண்ண முடியாதனால மார்க்கெட் இங்கேயே நின்றுட்டு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இன்னும் கீழ் நோக்கி இறங்க போகும். இந்த மாதிரி இறங்கி போகும்போது என்ன பண்ணு, இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட்டை உடைச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு இன்னும் கீழ் நோக்கி போயிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா, இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து புல்லிஷ்னு சொல்ல மாட்டாங்க. இதை வந்து இந்த ட்ரெண்டை வந்து என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து செல்லுக்கு வந்து தயாராகுது. ஓகேங்களா, இல்லை ஆர் பேரிஷ்க்கு வந்து மார்க்கெட்டு ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படின்றது தான் மீனிங். மார்க்கெட் இல்லை ஸ்டாக். ஓகேங்களா, இதுதான். ஓகேங்களா, இப்போ நம்ம அடுத்து வந்து
அடுத்து பார்க்கக்கூடிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா புல்லிஷ். ஏன்னா ஃபஸ்ட்டு புல்லிஷ் பார்க்க வந்துட்டு பேரிஷ் பார்த்துட்டோம் ஓகேங்களா. ஸோ இப்போ புல்லிஷ் வந்து பார்த்துடலாம். இந்த புல்லிஷ் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி தான் ஹெட் அண்ட் ஷோல்டரு. மார்க்கெட் வந்து என்ன பண்ணால் இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து ரிவர்ஸில் ஃபார்ம் ஆகும் ஓகேங்களா. ரிவர்ஸ் டைரெக்ஷனில் ஃபார்ம் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் மார்க்கெட் மேலேருந்து கீழே வந்துட்டே இருக்குன்னு நினச்சிங்க. கீழே வந்துட்டே இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட லெவலில் அது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் வந்து இப்படி நிற்கும், கீழே வரும். மறுபடியும் அதுக்கு வந்து ஒரு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் கிடைச்சி அந்த சப்போர்ட்லேருந்து மார்க்கெட் மறுபடியும் மேல் நோக்கி போகும் ஓகேங்களா. இப்படி மேல் நோக்கி போகும்போது அடுத்து வந்து என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதனால் மேல் நோக்கி போக முடியாததுனால மறுபடியும் கீழ் நோக்கி இறங்கும். இங்கே கீழே இருக்க இந்த சப்போர்ட்டை உடைச்சிட்டு மறுபடியும் மார்க்கெட் அதிகமான வேகத்தில் கீழே இறங்கும் ஓகேங்களா. கீழே இறங்கிட்டு மறுபடியும் மார்க்கெட் மேல் நோக்கி ஒரு மறுபடியும் போயிட்டே இருக்கும்போது இந்த ரெசிஸ்டன்ஸ் இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் அதனால் உடைக்க முடியாதனால என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் கீழ் நோக்கி வரும். இந்த ப்ரீவியஸ் இந்த லெஃப்ட் ஷோல்டரில் இருக்கக்கூடிய சப்போர்ட்டை வந்து என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டாக எடுத்துக்கும். மார்க்கெட் வந்து இன்னும் கீழே இறங்காது ஓகேங்களா. அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு இந்த மேல் நோக்கி போயிட்டே தான் இருக்கும். அது போகும்போது என்ன பண்ணால் இந்த ப்ரீவியஸ் இங்கே இருக்குது பாருங்கள் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த ரெசிஸ்டன்ஸை உடைச்சிது அப்படின்னா மார்க்கெட் இன்னும் மேல் நோக்கி போயிட்டே தான் இருக்கும் ஓகேங்களா. இதுதான் வந்து இந்த ட்ரெண்டுக்கு உண்டான மீனிங் ஓகேங்களா. இது வந்து ரொம்ப கொஞ்சம் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். இதுதான் ஹெட் அண்ட் ஷோல்டர்னால் இதுதான் ஓகேங்களா. நீங்கள் வந்து இதில் போய் குழப்பிக்க வேண்டிய அவசியன்றது வந்து கிடையாது. இது கோஆர்டினேட்ஸ்லாம் எடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது ஓகேங்களா. இப்போ ரெட் கலர் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா செல்லு, க்ரீன் கலர்னால் பை ஓகேங்களா. சரிங்க, இப்போ இது அப்படியே வந்து நம்ம மார்க்கெட்டில் வந்து செல் எங்கே க்ரியேட் ஆகுது அப்படின்றது வந்து பார்க்கலாங்களா. இப்போ வந்து இந்த வீடியோவில் வந்து அப்படியே ரியல் மார்க்கெட்டுக்கு வரும். ரியல் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கே என்ன ட்ரெண்டு ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்றத வந்து நம்ம பார்த்துடலாம் ஓகேங்களா. இப்போ இங்கே பாருங்கள் இந்த சார்ட்டில் இந்த 4 hours சார்ட்டில் வந்து இந்த ஸ்டாக் வந்து இன்ஃபி வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே இப்போ நான் அந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னை வந்து கிளிக் பண்ணுறேன் ஓகேங்களா. கிளிக் பண்ணிட்டு மார்க்கெட் இங்கே கீழே வந்து மேல் நோக்கி போயிட்டே இருக்குது ஓகேங்களா. போயிட்டே இருந்தோன்னா இங்கே அதுக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து கிடைக்கிது ஓகேங்களா. அந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து மறுபடியும் வந்து மார்க்கெட் வந்து அதனால் கீழ் நோக்கி வருது. இதுக்கப்புறமா இங்கே ஒரு சப்போர்ட் கிடைக்கிது ஓகேங்களா. இந்த சப்போர்ட் கிடைச்ச உடனே மார்க்கெட் மறுபடியும் மேல் நோக்கி இந்த ப்ரீவியஸ் லெஃப்ட் ஷோல்டரை வந்து பிரேக் பண்ணி ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மேல் நோக்கி போயிடுச்சு ஓகேங்களா. இங்கே ஒரு நல்ல ஒரு தடை கிடைச்சதுனால ரெசிஸ்டன்ஸ் கிடைச்சதுனால மறுபடியும் கடைன்னு மார்க்கெட் கீழே வருது. கீழே வரும்போது இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட்டை வந்து தாங்குது மார்க்கெட் ஓகேங்களா. இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட்டை தாங்கிட்டு அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கீழே போக முடியல, மறுபடியும் மேல் நோக்கி போகுது. இங்கே மேல் நோக்கி இது வரைக்கும் போகுது. இங்கே பாருங்கள் இந்த லெஃப்ட் ஷோல்டர் வரைக்கும் கரெக்டாக அந்த ப்ரீவியஸ் ஹையை டச் பண்ணுது. ஆனால் அதுக்கு மேலே வந்து மார்க்கெட்னால போக முடியாதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் மார்க்கெட் கீழே வருது. கீழே வரும்போது இங்கே பாருங்கள் இந்த சப்போர்ட் 1 சப்போர்ட் 2 இந்த 2 சப்போர்ட்டையும் உடைச்சிட்டு மார்க்கெட் கீழ் நோக்கி போகுது ஓகேங்களா. அப்போது இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டு இந்த ஸ்டாக் வந்து பேர் வந்து ஸ்டார்ட் ஆகுது, பேரிஷ் இல்லைனா செல் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா. நம்மளுடைய செல் வந்து எங்கே இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்மளுடைய செல் வந்து இருக்கணும் ஓகேங்களா. செல் ஆர் புட் ஆப்ஷனில் போகிறவங்க வந்து புட் கால் எடுப்பாங்க ஓகேங்களா. புட் கால் ஓகேங்களா. இந்த 2 விஷயமும் இங்கே நடக்கும் இந்த பாயிண்டில் ஓகேங்களா. இங்கே இருக்குது பாருங்கள் இதுதான் சரிங்களா. ஸ்டாப் லாஸ் எங்கே போடுவாங்க பார்த்தீங்கன்னா இதை ஸ்டாப் லாஸாக மெயின்டைன் பண்ணுவாங்க, இல்லைனா இதை ஸ்டாப் லாஸாக மெயின்டைன் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் இந்த லெவலில் வந்து ஸ்டாப் லாஸாக மெயின்டைன் பண்ணுவாங்க. இதுக்கு மேலே கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க, ஏன்னா இந்த லெவலில் அது மறுபடியும் போய் அடிக்கும் ஓகேங்களா. இப்போ இங்கே பாருங்கள் இங்கே செல் அடிச்சிருந்தாங்கன்னா இந்த லெவலில் இன்னும் அடிக்கலை ஓகேங்களா. அதனால் இதுக்கு மேலே கொஞ்சம் போட்டு அடுத்து மார்க்கெட் என்ன ஆகுது அப்படின்றது வந்து பார்க்க போகும். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷ்னல் பர்பஸ் ஒன்லி ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இது நல்லா ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா. மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்டையும் ஃபாலோ ஆகும்,
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் பேஸ்டும் வச்சு ஸ்டாக் வந்து மூவ் ஆகும். அதே மாதிரி வேர்ல்டு நியூஸை வச்சும் ஸ்டாக் வந்து மூவ் ஆகும். அதேமாதிரி இந்த ரெசிஷன் அந்த மாதிரிலாம் எதனா இந்த அதாவது பொருளாதார வீழ்ச்சி எங்கன்னா ஸ்டார்ட் ஆகாத மாதிரி நியூஸ் கேட்டாங்க அப்படின்னா ஃபுல்லாக ரிவர்ஸும் ஆகும். இல்லை ஒரு நல்ல பாசிட்டிவ் நியூஸ் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உடைச்சிட்டு மேலேயும் போகும். ஓகேங்களா? அதனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல அந்த ஸ்டாக்கில் ஒரு கன்ஃபர்மேஷன் வரும்போது எந்த விதமான பேட் நியூஸும் எந்த விதமான கெட்ட நியூஸும் இல்லாதப்போ கரெக்டான ஒரு நார்மல் நியூஸ் கிடைக்கிற டைமில் மார்க்கெட் நல்லா போகும். அப்போ இந்த பேட்டர்னில் நீங்கள் ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.